வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, ஏன் ப்ரோ அந்த ஃப்ரம்முக்கு என்ன தான் ஆச்சு, இல்லாட்டி வேறு ஏதாவது நல்ல சீரிஸ் சொல்லுங்கன்னு. அதுக்கான ஆள் வந்திருக்காப்புல, அதனால தான் சரி ரைட்டு. தான் சீசன் ஃபினாலே முடிஞ்சிருச்சு. ஐயா, சீசன் ஃபினாலே முடிஞ்சு என்ன சாகடிக்கிறாங்க. திரும்ப அடுத்த சீசனுக்கு நான் வெயிட் பண்ணணும். இன்னும் ஒரு சீசன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றா ரெண்டா? ஓ போதும், ஒன்று போதும். ஒன்று போதும். இல்லை, நான் என்ன நினச்சேன், இந்த இதோட முடிஞ்சிடும்னு நினச்சேங்க. இதுவே பார்த்தீங்கன்னா சீசன் 3ங்க. சரியா? ஓகே. அதில் ஹைலைட் என்னன்னா, சீசன் ஆரம்பித்தோடனே விறுவிறுன்னு போக ஆரம்பிச்சது. எப்பயும் மாதிரியே கரெக்டாக 7வது எபிசோட்லாம் கொஞ்சம் கடுப்பாக ஃபில்லரு. ஆமாம், ஃபில்லர் எபிசோடு இரிட்டேட்டிங்காக இருந்தது. ஏன்டா சிரிப்பு மூஞ்சி வந்ததா இல்லையா? அதுதான் ஹைலைட்டு. அதுதான் மொத்த சீசனோட ஹைலைட்டு. ஏன்னா அந்த மூஞ்சி வந்து 2வது சீசன்ல ஒரு 6வது 7வது எபிசோட்லயே செத்து போடும். ஃப்ரம்மோட போஸ்டரே அதுதானே. ஆமா, ஈன்னு இருக்கும். ஜோக்கர் மாதிரி வாய் கிழிஞ்ச மாதிரி அப்படின்னு இருக்கும். ஸோ என்னாச்சுன்னா, இது வந்து ஒரு வித்தியாசமான, இந்த சீசனே ஒரு வித்தியாசமாக தான் இருந்தது. அதாவது நல்ல லிங்க் பண்ணி இதுக்கு பின்னாடி வந்து, அதாவது திரும்ப இது ரிப்பீட்ஸ், எவ்ரி டைம் இட் ரிப்பீட்ஸ்ன மாதிரி இருந்தது. அதாவது வந்தவங்க ஊரை சுற்றி சுற்றி வந்தாங்கங்கிறது கான்செப்ட், அது ஓகே. இவங்க யாருன்னு புரிஞ்சுதா இல்லையா? இங்க இருக்கிறவங்க யாருன்னு புரிஞ்சு. அதுதான் ஒரு பெரிய ட்விஸ்டே. அதுல அதுவே எதிர்பார்க்கலடா. எல்லாருக்குமே மொத்தம் அவங்க வீட்டுல ஏதோ ஒரு துர்மரணம் நடந்த மாதிரி தான் இருக்கு. குழந்தை. ஓகேயா? அடுத்து என்னன்னா, இதுல ஹைலைட் என்னன்னா, இந்த ஊர்ல இது வரைக்கும் யாருமே பிரெக்னன்ட் ஆனது இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகே. ஸ்டார்டிங்லயே ஆனது யாரு? அதான் ஸ்டார்டிங்லயே அவங்க சொல்லுவாங்களே, டோனாவா அவங்க சொல்லுவாங்க, இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை, தான் ஃபர்ஸ்ட் டைமு. ஸோ சூப்பர், இதுவே ஒரு புது வே டு எஸ்கேப்பாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட சொல்லுவாங்க. அவகிட்ட இருந்து உண்மையை கூட நல்லா வர வைப்பாங்கல்ல. அவகிட்ட இருந்து இல்லை, அவன்கிட்ட இருந்து உண்மையை நல்லா வர வைப்பாங்கல்ல. ஃபர்ஸ்ட் இவர் என்னடானா கையில் குத்திக்கிட்டு இருக்காரு, அவன் என்னடானா என்னடா டேய். ஏன்னா கொஞ்சம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஃப்ரம் வந்து ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு சீசன் வந்து செம சஸ்பென்ஸாக போகும். எனக்கு சீசன் 1ஓட லாஸ்ட் எபிசோடில் ரேடியோவில் வாய்ஸ் கேட்கும். ஓகேயா? அப்போது ஒரு வாய்ஸ் என்ன சொல்லணும்னா, ஜிம் ஜிம் ஏ ஏ அப்படி சொல்லிட்டு, யுவர் ஒய்ஃப் ஷுட் ஹவ் நாட் டிக்கிங் தட் ஹோல் ஜிம். கரெக்டா? அதே மாதிரி இதில் பார்த்தியா, யுவர் ஒய்ஃப் ஷுட் ஹவ் நாட் டன் தட். எனக்கு என்ன ஆகுதுன்னா, என்னடா எங்கேருந்து இல்லாமல் எங்கெல்லாமோ லிங்க் பண்ணுறீங்க. அதுவும் அந்த பேய் தானே பேசும். ஆமாம், பேய். அது பேயா ஜாம்பியா என்னது அது தெரியலையே. ஆனால் ஜாம்பி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடந்தும் நான் பார்த்தது இல்லையே. ஆனால் இவங்களோட அந்த இந்த இதில் இவங்க எப்பயுமே காட்டுறதில்ல. இவங்க திங்க் பண்ணுற ஆஸ்பெக்டில் காட்டும் போது டே டைமில் அந்த ஜாம்பி வரக்கூடாது, பட் டே டைமில் வர மாதிரி 2 தடவை வந்திருக்கு. சாவி கொடுத்த சீனும் சூப்பராக இருக்கும்ல பாய்கிட்ட. சாவி வேணுமா? அதாவது எத்தனை பேர் உயிர் ப்ளஸ் இல்லாட்டி இந்த ஒருத்தனோட உயிர், ரேண்டால் உயிர் வேணுமா, எல்லாரும் உயிரும் வேணுமா? ஓகே. ஸோ ஆனால் இதில் வந்து கொஞ்சம் பிளட்டு நிறையா இருந்த மாதிரி இல்லை? ஆமாம், பிளட்டும் நிறையா இருந்தது. இதில் எனக்கு வேற என்ன தெரியுமா, அதான் நான் சொல்கிறேன்ல, விக்டரோட அம்மா எப்படி செத்து போனாங்கன்னு சொல்லி இவங்க விஷுவலைஸ் பண்ணி பார்ப்பாங்க. அந்த ஸ்மைலு, அவன் தான் சிரிச்சினே வந்து போட்டுருவான் டப்புன்னு. அது எவ்வளோ வேகமாக வந்து அடிச்சு தூக்குவான் பார்த்தல, ஸ்பீடாக வருவான். எனக்கு இப்போ இதில் ஒரு சந்தேகம் இருக்குது, இதில் ஏதோ ஹிண்ட் கொடுக்குறாங்களோன்னு. ஏன்னா டே டைம்லேயே இந்த கோஸ்ட் வராது, நைட் டைமில் தான் வரும். விக்டரோட அம்மாவை போடுற மாதிரி அவங்க யோசிக்கும் போது டே டைம். ஓகே, சரியா? 2வது இப்போது ஜிம்மை போடுற மாதிரி கடைசியில் காட்டுவாங்க. அவன் பொண்ணு வந்து எங்கேயோ போய் டைமை சேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லுவா. அதுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க, அவள் டைமை சேஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு கேட்குற மாதிரி இருக்கும். அதுவும் பார்த்தியா டே டைமில் வரும், ஃபாஸ்ட்டாக வரும். ஆமாம், ஃபாஸ்ட்டாக வந்து இவனை அடிச்சு தூக்கிடும், இவனை காலி பண்ணிடும். அப்படி தானே ஃபினிஷ் ஆகும். பட் அவர் இன்னும் செத்தாரா, ஜிம் செத்தாரான்னு கேட்டால் கிடையாது. இது வந்து எந்த பேரலல் டைமில் நடந்துச்சு, இல்லாட்டி வந்து அவங்க ஒரு ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க. திரும்ப திரும்ப நம்ம இங்கே வரோம், இங்கேருந்து எஸ்கேப் ஆக நம்ம ட்ரை பண்ணுறோம். யாராவது ஒருத்தராக இன்னொருத்தரோட கேரக்டர் எப்படி ரிசம்பிள் ஆகுது. ஏன்னா இந்த கிறிஸ்டோஃபருங்கிறோட கேரக்டர் தான் இப்போ அவன் யாருன்னா, அவன் ஆண்டர்ப்ரனர். ஓகே ஓகே ஓகே. அந்த குடிச்சிக்கிட்டே இருப்பானே, அவன் தான் வந்து அந்த பழைய கிறிஸ்டோஃபர். ஓகே. விக்டரோட அம்மா ரோல் யாருன்னா இப்போ தபிதா. அதுதான் வயலின் வாசிப்பாங்கல்ல. ஓகே. அந்த கோடை அன்லாக் பண்ணது வந்து ஜிம்மு தான். ஆமாம், அவன் தான் அந்த கோடு வந்து என்ன இது பாட்டில் நம்பர் இருக்குன்னும் போது, ஏன் வயலின் நோட்ஸாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவான். அப்போ நம்பர்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வரிசையாக போட்டு அதை வாசிப்பாங்க, அந்த குழந்தைங்க வந்துடும். ஸோ ஆக மொத்தம் எப்படி தான் இருக்குது இந்த சீரீஸு. அதாவது சீசன் 1 வந்து ஏன் இது நடக்குது, இல்லாட்டி ஒரு நியூ ஹோப் மாதிரி ஒரு இதை பில்டு பண்ணுவாங்க, அது சீசன் 1. அதுக்கப்புறம் அந்த சின்ன சின்ன லாஜிக்ஸ்லாம் என்ன ஸ்டோரி புரிய வைக்கிறதுக்கு சீசன் 1. சீசன் 2 நமக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு பார்த்தா, எஸ்கேப் ஆகிட மாட்டாங்களா அப்படின்னும் போது தபிதா மட்டும் ஃபைனல் எபிசோட்ல எஸ்கேப் ஆவா. அந்த லைட் ஹவுஸ்லேருந்து கீழே அந்த பையன் தள்ளி விட்டுருவான்ல. ஸோ அதில் எஸ்கேப் ஆவா. நம்ம என்ன நினச்சோன்னா, அப்போ அந்த லைட் ஹவுஸ்லேருந்து வெளில குதிச்சா ஒரே ஃப்ரெண்டு
அந்த வெள்ளை சட்டை தானே? ஆமா, ஒரே ஃப்ரெண்டு மொத்த சீசன்லயும் ஒரே ஃப்ரெண்ட். விக்டர் எத்தனை வருஷமா அங்க இருக்கான் அப்படின்னு கேட்டா அதான் ஜோக்கு. அதுதாங்க. ஏன் எப்ப இருந்து பாருங்க, நான் ஒரு 10 வயசு இருக்கும் போல இருந்திருக்கேன். அவன் ஏதாவது ஒண்ணு பண்ணும்போது இவன் தான் ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டு போறான், இதை பண்ணாத, இதை வெட்டா. இல்லடா எதையாவது போய் தோன்றான் திடீர்னு. இவனுக்கு மட்டும் தான் தெரியுது, எங்கேயோ போய் ஒன்று தோண்டிட்டு இருப்பாங்க. அந்த விக்டர் தோன்றது என்னன்னு பார்த்தா அங்கிருந்து ஏதாவது ஒரு பொருள் எடுத்துன்னு வருவான். நமக்கே கன்ஃபியூஸ் ஆகும், உனக்கு மட்டும் எப்படியா எல்லாமே ஞாபகம் இருக்கு அப்படி. மரத்தை வெட்டும் போது அவன் தானே இதை பண்ணிடாதன்னு சொல்லிட்டு போவான். அவன் தான் வந்து எல்லா தடவையும் வந்து கொடுத்துட்டு போறான், இதை வெட்டிடாத, இதோட எல்லாமே அப்புறம் முடிஞ்சிடும். சரி ஓகே. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 1 நான் சொன்ன மாதிரி என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இருந்த ஒரு சீசன். அதில் வந்து இந்த லாஜிக்ஸ்லேருந்து எல்லாமே சொல்லுவாங்க. ஏன் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கும்போது பேய் வரல, இல்லாட்டி வீட்டு வாசலில் கல் வச்சா ஏன் பேய் வரல, இந்த லாஜிக் சொல்லுவாங்க. ஸோ அது சொல்லுவாங்க. சீசன் 2ல் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒருவேளை இந்த பேய்ங்க கிட்ட தான் நமக்கு சொல்யூஷன் இருக்கும்னு சொல்லி அதுங்களை வச்சு இன்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்கள். அண்டு ஒரு மியூசிக் ஒன்று, மிஸ்டீரியஸ் மியூசிக் ஒன்று ப்ளே ஆகும். அண்ட் இவங்க வந்து நல்லது செய்ய ட்ரை பண்ணி அங்கேருந்தே பேய் வர மாதிரி என்னென்னமோ பண்ணியிருப்பாங்க. சிட்டி டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு காரணமே இவங்களோட எக்ஸ்ப்ளோரேஷன் தான் அப்படின்றது மட்டும் தெரியும் கடைசியில். ஸோ அது அங்கே முடியும். அங்கே முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன நினச்சோம்னா, இவ எஸ்கேப் ஆனனால சரி அப்போ எல்லாரும் எஸ்கேப் ஆக முடியும் போல, லைட் ஹவுஸ்லேருந்து கொல்ல முடியும். அது ஆக்சுவலாக எஸ், அதாவது ஒரு மான்ஸ்டர் என் பாடியில் இருக்குது. அது எப்படி சொல்லலாம் பார்த்தியா, மை பிளட் இஸ் யுவர் பிளட் அப்படின்மா. அதே தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுங்க சீசன் 2ல் சரியா இது. அப்புறம் சீசன் 3 அப்படின்னும் போது இப்போ இதில் என்ன ஆயிடுச்சுன்னா, பேரலல் டைம் பற்றி அடிக்கடி வருது நிறையா. இவன் அந்த இதுக்குள்ளே போவா பற்றி, அந்த பழைய அந்த ரூயின் உள்ள போவா. ரூயின் உள்ள போனாலே இவளுக்கு வந்து ரூயின் உள்ளே போன மாதிரி ஆயிடுது இல்லையா. அந்த பொண்ணு யாராவ, அதாவது தபிதாவோட பொண்ணு ஜூலி, அந்த பொண்ணு அவ வந்து அதான் கனெக்ட் ஆயிடுறா, அந்த அதோட உள்ள போனதுமே கனெக்ட் ஆயிடுறா. இல்லை ஹைலைட் என்னன்னா, நான் சொன்னேனே அந்த ஃபஸ்ட்டு சீசனில் வந்து எண்டில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா, ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். காட்டுக்குள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக என்ன ஆகும்னா, சாராவும் பாய்டும் போயிருப்பாங்க. பாய்டு வந்து என்ன வாப்பிலன்னா, ஒரு சிம்னி உள்ள போய் மாட்டிப்பாரு, மரத்தொலியை ஃபாரவேட்ரி வழியாக போய் சிம்னி உள்ள மாட்டிப்பாரு. போட்டதே இவன் தான். அது இப்போ சீசன் 3ல அதில் என்ன ஆகுனா, ஒரு கயிறை தூக்கி போடுவாங்க. கயிறு போடுறதுக்கு முன்னாடி தலைவர் எப்படியாவது மேலே கிளைம் பண்ணலாம் ட்ரை பண்ணுவார், முடியாது. கடைசியில் பார்த்தா மேலேருந்து கயிறு ஒன்று விழும், அதை பிடிச்சி தான் வருவான். அதுதான் சீசன் 2வோட ஸ்டார்டிங்கு. ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தா, அந்த கயிறை தூக்கி போட்டதே ஜூலி தான். அதான் சுற்றி அதுலேயே இது எப்படி நடக்குதுன்னே எனக்கு புரிய மாட்டேது இப்போ வரைக்கும். ஏன்னா இப்போ வந்து அந்த இதுக்குள்ளே போவா, ரூயின்குள்ளே போவா. அந்த அவன் யாரு, மார்ட்டினா, அந்த மெரைன் ஒரு ஆள் இருப்பான்ல ஓரமா, அதான்டா இப்படியே இருப்பானே, அவன் தான் பிளட் அதை எடுத்து இவன் மேல கிழிச்சு வச்சிருவான். சரியா, பேரெல்லாம் மறந்து போச்சுனே. நிறைய பேர் இருக்குங்க இந்த ஷோல, நிறைய பேர் உண்டு, கேரக்டர்ஸ் நிறைய இருக்கு. ஆமா, ஒருத்தர் செவத்துல போய் மாட்டிப்பானே, அது கொஞ்சம் கோளாறு கேரக்டர் தான். அந்த கேரக்டர் தான் இவன் பாய்டோட பையன் வயிற்றுல வேற கத்தி எடுத்து குத்திடுவான். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய கோளாறான விஷயங்கள்லாம் இருக்கும், கொஞ்சம் ஜாஸ்தி நிறையா. ஆனால் அவங்கள சுற்றி திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரி எப்படி போகும்னா, இந்த கேரக்டர்ஸ் இவ்வளோ இருந்தாலும் அதில் ஒரு 4 கேரக்டரை சூஸ் பண்ணி அந்த 4 கேரக்டரை சுற்றியே ஸ்டோரியை பில்ட் பண்ணிட்டே வருவாங்க. எப்படின்னா, இப்போ இன்னைக்கு ஒரு எபிசோடு ஆரம்பிக்குதுன்னு, இன்னைக்கு ஒரு எபிசோடு ஆரம்பிக்குதுன்னா இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஜூலியை சுற்றி ஒரு ஸ்டோரி நடக்கும். அவளோட தம்பி, அப்பா, அம்மா ஒரு ஸ்டோரி நடந்துகிட்டு இருக்கும். அப்படியே பார்த்தா அந்த பக்கம் அதான் அவனை மிரட்டி வாங்கினாங்களே எல்லாத்தையும், ஆமாம், அவனை சுற்றி ஒரு ஸ்டோரி நடந்துட்டு இருக்கும். அப்புறம் அவன் கூட இருக்கிற பேயை சுற்றி ஒரு ஸ்டோரி நடக்கும். என்ன அதையும் சொல்லிடுங்க. கரெக்ட் தான். அதே மாதிரி பாய்டை சுற்றி ஒரு ஸ்டோரி நடக்கும். விக்டரை சுற்றி நடக்கிற ஸ்டோரி நமக்கு பைத்தியம் பிடிக்கும். ஏன்னா புரியவே புரியாது, அவனுக்கே புரியாது. அவன் என்ன, ஏன்னா அவனே என்ன சொல்லுவான், ரொம்ப நேரமா நமக்குலாம் ஸ்டோரி சொல்லிட்டு இருப்பான். அந்த இந்த பேசுறதுக்காக தானே நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நாங்களும் வெயிட் பண்ணோம் அந்த பொம்மை பேசணும்னு. அது எங்க பேசுறது, காரி துப்பிட்டு ஓடி போயிருச்சு. அந்த பொம்மை பேசல, கிறிஸ்டபர் கிட்ட பாய் இன் ஒயிட் தான் பேசலாம் அப்படின்னு. வாடா பாவி, இவ்வளவு நேரமாப்ப அந்த பொம்மை பேசணும்னியாடா, உசுரை விட்டு ஓடினியடா. அப்பாவெல்லாம் காட்டி குத்துட்டு ஓடி போயிடுவான். என்னென்னமோ பண்ணுவாங்க கனலுக்குள்ள போயிட்டு. ஆமா. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரிங்க. இது வந்து எந்த கேட்டகரியில், இப்போ நார்மலாக ஜானர் சொல்கிறீங்க, என்ன ப்ரோ இது ஹாரர் அப்புறம் அப்படிலாம் சொல்லுவீங்க. இது எப்படி தெரியுமா, ஹாரர், சைஃபை, என்னென்னா வேணுமோ, ட்ராமா, எவ்வளோ என்னத்துக்குள்ளெல்லாம் கொண்டு போகணுமோ அவ்வளோ கொண்டு போகலாம். எல்லாம் இருக்குதுங்க, மிக்சட் ஆஃப் எமோஷன்ஸ் எல்லாமே இருக்குங்க. என்ன இதில் நிறைய பேர் இப்பயும் என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்காங்க, சீசன் 3 முடிந்த விதம் அப்படின்னீங்கன்னா, சீசன் 3 முடிந்த விதம் இருக்கலே பயங்கரம்.
சீசன் 1 முடிஞ்ச விதம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோப் கிரியேட் பண்ணிச்சு. சீசன் 2 முடிஞ்ச விதம் வந்து ஷாக்கு. ஏன்னா அப்போ இந்த ஊர்ல இருந்து லைட் ஹவுஸ் வழியா குதிச்சு எஸ்கேப் ஆயிடலாம்னு தோணுச்சு. அப்படி கிடையாது, ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு தோணுச்சு. ஆனா அது வழி இல்லைன்றது அப்புறம் லேட்டா தெரிஞ்சது. எப்போ சீசன் 3ல. சீசன் 3 கடைசியில என்ன ஆயிடுச்சுன்னா, அப்ப இந்த பேய்களை கொல்ல முடியும்னு அஸ்வத் சொன்னால சீசன் 2ல. ஸோ அந்த செத்து போன பேய் திரும்ப வரும் அப்படிங்கிறத பார்க்கும்போது ஷாக்டு. ஓகே, என்னடா நடக்குதுங்க, அப்படிதான் இருக்கு. என்ன நடக்குதுங்க, நம்பணும். அதுவும் எவ்வளவு வேகமா வளருது இல்ல, ஒரே நாள்ல வளர்ந்துரும். இல்ல ஒரு நாள்ல இல்ல 10 செகண்ட்ல வந்துருச்சு. வளர்றது தான் ஒரு 10 நாள்ல வந்துருது. அவ வயித்துல வளர்றதே பார்த்தனா அந்த ரத்தம் குடிக்க ஆரம்பிச்சதுமே வளர்ந்துருது. குடிக்க ஆரம்பிச்சதுமே ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட்டுங்க. மொத்தம் வந்து இப்போ என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இந்த ஊரே ஒரு பேலன்ஸ்டா இருக்கும், நம்பர்ஸ் வந்து எப்பயுமே மாறிக்கிட்டே இருக்கு. இப்போ இவங்கள்லயே மக்கள்லயே நம்பர்ஸ் மாறும்போது இது ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது. இப்போ அந்த ஆம்புலன்ஸ்ல திரும்ப தபிதா உள்ள வரும்போது விக்டரோட அப்பா வந்துட்டாரு சரியா உள்ள. அப்புறம் அந்த போலீஸ் ஒரு பொண்ணு அவ வந்திருப்பா. 2 நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டா 2 நம்பர் இன்க்ரீஸ் ஆனதுமே 2 நம்பர் குறையறதுக்கான வேலை நடக்குது. கரெக்டா நடந்துச்சு. என்னன்னு பார்த்தோன்னா, அவ ஒண்ணு கத்தி வச்சு தெரியாம குத்தி கொண்டா, ஒருத்தர் காலி, இன்னொருத்தர் ஃபார வெற்றி வழியா போறேன்னு சொல்லி செத்துட்டான். நம்பர் பேலன்ஸ்டாவே இருக்கு. ஸோ இதுவும் ஒரு லாஜிக் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஃபேக்ட் தானே. அப்போ அடுத்த சீசன் முடிச்சா நல்லா இருக்கும். எனக்கும் அப்படிதாங்க ஃபீல் ஆகுது. ஆளுங்க நம்பரும் மேட்ச் ஆகுது, பேய்ங்க நம்பரும் மேட்ச் ஆகுதுங்க. ஆமாம், கரெக்ட் தான். ஏன்னா பேயும் செத்து போச்சு, இப்போ உயிரோட வந்துச்சு. என்னடா சொல்ல வரீங்க? கொஞ்சம் சரி, அடுத்த சீசன் முடிச்சிட்டா நல்லா இருக்கும். எனக்கும் அதுதான், அடுத்த சீசன் முடிச்சிட்டா நல்லா இருக்கும். ஏன்னா இந்த சீசன் இந்த வெப் சீரிஸை வந்து கிரியேட் பண்ணவங்க தான் லாஸ்ட்டுங்கிற ஒரு சீரிஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த சீரிஸ் பயங்கர ஹிட்டா, ஆனால் முடிச்சது கேவலமாக முடிச்சிருந்தாங்க, காரி துப்பி இருந்தாங்க. அநேகமா இல்லை, ஆக்சுவலாக இந்த மாதிரி சீரீஸ்லாம் வந்து நம்ம எல்லாரையும் எதிர்பார்க்க வச்சு அந்த எதிர்பார்ப்பை ஈக்குவல் பண்ணுறது தான் கஷ்டம். அதுதான். ஆனால் பண்ண முடியாத மாதிரியான ஒரு எண்டு கார்டை போட்டாங்கன்னா நமக்கு காண்டாயி காய்த்து. அதே தான். சரி பார்ப்போம் ஃப்ரம் என்ன பண்ணுறாங்கன்னு. ஆனால் நான் நிஜமாவே ரொம்ப இம்ப்ரெஸ்ஸான ஒரு சீரீஸுங்க இது. எனக்கு எப்படி இருந்ததுன்னா, எப்படா எல்லா லாஜிக்கையும் கொண்டு வந்து, ஏன்னா நான் எப்பயுமே என்ன தேடுவேன்னா கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா, கொஞ்சம் ரொம்ப அநியாயத்துக்குல இப்போ ஒருத்தர் இப்படி குத்துனா பறக்குறாங்க, அதெல்லாம் வந்து நான் அதை நோண்டலை. சலார் நேத்தி பார்த்தேன், அது அப்படிதான். பார்த்துட்டியா? சரி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போது அதை பற்றி நான் பெருசாக யோசிக்கல. பட் இவனை குத்துறதுக்கு இவன் எங்கேருந்து இங்கே வந்தான் அதை யோசிப்பேன். அது கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சுனாலே நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். சூப்பர். அந்த மாதிரி ஃப்ரம்ல வந்து பார்த்தா எல்லாமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியே இருக்கும். கரெக்டாக கொண்டு வந்து லாக் பண்ணுவாங்க. எல்லாமே கரெக்டாக. என்ன கொஞ்சம் லென்த்தாக இருக்குன்ற கிரிட்டிக்ஸே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் லென்த்தியாக வைக்கிறானுங்க, ரொம்ப போகுதுங்க, ஸ்ட்ரெச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ரொம்ப ஏன் ஸ்ட்ரெச் பண்ணுறாங்கன்னா காசு வருது, அதனால தான் பண்ணுறாங்க. ஏன்னா இது வந்து எபிக்ஸ் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம்ல தாங்க வந்துச்சு சரியா. எபிக்ஸ் வந்து யாருக்கு இல்லைன்னா மெட்ரோ மேயர்னு சொல்லிட்டு இருப்பாங்க தெரியுமா. அது யார் இப்போ வாங்கிட்டாங்க? மெட்ரோ கோல்ட் மேயர். எம்ஜிஎம் எபிக்ஸ் வாங்கினாங்க, எம்ஜிஎம் இப்போ அமேசான் வாங்கிட்டாங்க. ஸோ அதனால இவங்க எல்லாரும் எப்படி யோசிப்பாங்கன்னா, ஏதாவது ஒரு வெப் சீரிஸ் வருது நல்லா ஹிட் ஆகுதுன்னா நமக்கு நல்ல காசு வரும். ஏன்னா அதுக்கு அதை பார்க்கறதுக்காகவே எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. நம்ம ஊர்ல மாதிரி கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். யூஎஸ்லாம் அங்கெல்லாம் பைரசினா ஏற்றி விட்டுருவாங்க அப்புறம். ஓகே, அதனால அந்த ஊருக்கான சீரிஸாக தான் இது இருந்துச்சு. சீசன் 3ல தான் இப்போ அமேசான் அக்வயர் பண்ணதுக்கப்புறம் சீசன் 3 வந்தனால தான் நமக்கு எல்லா சீசனுமே பார்க்க முடியும். அதனால தான் எல்லா ஜேம்ஸ் பாண்ட் படமும் வருது. ஆமாம், அவங்க கிட்ட தான், எம்ஜிஎம் கிட்ட தாங்க எல்லா ஜேம்ஸ் பாண்ட் படமும் இருந்தது. அங்கே எம்ஜிஎம் அதாவது எப்படி தெரியுமா இருக்கும், நான் அந்த ஆப் ஆக்சுவலாக இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போதெல்லாம் பிரிட்டானியாவுடைய இந்த ஜேம்ஸ் பாண்டுக்கு கலெக்ஷன்ஸ் போட்டிருப்பாங்க. இப்போ உள்ள போனீங்கன்னா ஜேம்ஸ் பாண்ட் கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாக வரும். இப்போ பார்த்தா எல்லாம் அமேசான் பிரைம்ல ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதை அக்வயர் பண்ணனால இதுவும் வருது. டாம் அண்ட் ஜெரி. ஆமாம். ஸோ இது எல்லாமே இனிமேல் வந்து அமேசானுக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ். ஏன்னா அமேசான் வந்து இப்போ இந்த எம்ஜிஎம்ங்கிற ஆப்பை பார்க்கும்போது நமக்கு எப்படி தோணும்னா, கன்ஃபைன்ட் வித்தின் சர்டைன் லிமிட் ஆஃப் டேட்டா மாதிரி இருக்கும். எப்படின்னா கிட்ஸுக்கான ஷோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதில் அந்த இதெல்லாம் இருக்குது, கிளிஃபோர்ட்னு ஒன்று இருக்கும் தெரியுமா, டாக் ஒன்று, அந்த இதெல்லாம் படம் இருந்தது, அதில் படமே இருந்தது. ஆனால் நிறைய கார்ட்டூன்ஸ் இல்லை. பட் இப்போ அமேசான் அக்வயர் பண்ணனால அந்த டேட்டா பேஸில் இருக்க கார்ட்டூன்ஸ் அமேசான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் யாராவது ஃப்ரம் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான சீரிஸ் பார்த்துருந்தீங்கனாலும் சொல்லுங்கள். நீ என்னடா ஏதாவது சீரிஸ் சஜஸ்ட் பண்ண போறியா? அவன்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். ராக்கெட் பாய்ஸா, அதை பற்றி பேசலாம்ல. அப்புறம் நைட் இண்டிபெண்டன்ஸ். நீ ஆமாம், அது என்னது, ஃப்ரீடம் அட் மிட் நைட். ஃப்ரீடம் அட் மிட் நைட்டும் நல்லா இருக்குன்னாங்க. சூப்பராக இருக்குது. ராக்கெட் பாய்ஸை பற்றி ஒரு நாள் ஃபுல்லாக பேசலாம். ராக்கெட் பாய்ஸை நான் ரிங்டோனாக வச்சு சுற்றிட்டு இருந்தேன், ஞாபகம் இருக்குல்ல. ராக்கெட் பாய்ஸ் 2 சீசனுமே நல்லா இருக்குமா? இல்லை, ரெண்டுமே வெறித்தனமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் சரி, செகண்டும் சரி. அதில் வந்து இப்பயும் நேம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. விக்ரம் சாராபாயோட ஒய்ஃப் வந்து மில்னாலினி. அது அந்த நேமுக்கு வந்து அவர் செதுக்கியிருப்பாங்க, அந்த லவ் போர்ஷனை வந்து செதுக்கி வச்சுருப்பாங்க. அது வந்து இது என்னன்னாங்க, ஒரு ஒரிஜினல் ஸ்டோரி, ஒரு கருத்து எடுத்துப்பாங்க. அந்த கருவுக்கு மேலே வந்து ஃபுல்லாக ஃபிக்ஷன் தான் வச்சுக்கோங்களேன். நிறைய விஷயங்கள்லாம் நிஜமாவே அப்படி இருந்திருப்பாங்களான்னு தெரியாது. அப்துல் கலாம் சீன் எப்படி இருக்கும், அது அல்டி.
நீ யாரா என்ன ரிஜெக்ட் பண்றது? அது எப்போ ரியலைஸ் ஆகுனா விக்ரம் சாராபாய் அப்புறம் பாப்பாரு, பார்க்கும் போது தான் தெரியும் என்னடா இவன் மதிக்கவே மாட்டான் அப்படின்ட்டு. அப்பதான் தெரியும் 24 இடத்துக்கு இதுக்கு முன்னாடி போனாருன்னா 24 இடத்தையும் இவரு ரிஜெக்ட் பண்ணிருக்காரு. நம்ம விஷனுக்கு இவங்க சரி வர மாட்டாங்க. அவரை போய் புடினா வெளியே உட்காந்து இதையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு அடுத்து எங்க போலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு இருப்பாரு. யாரியா நீ வெல்கம் ஆன் போர்ட் கலா அப்படின்வாங்க. நல்லா இருந்தது அது. அல்ட்டிங்க. பிஜிஎம் பயங்கரம். நம்ம ட்ரெடிஷ்னல் அந்த எல்லா அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை யூஸ் பண்ணி மியூசிக் போட்டிருப்பாங்க. எனக்கு வந்து எப்படி இருந்ததுன்னா விக்ரம் சாராபாய் செம சூப்பர் ரோலாக இருக்கும். எப்படின்னா ஒரு ஃபேமிலி, அதாவது ஒரு ஃபேமிலி மேன் எல்லாமே வரும் அதில் விக்ரம் சாராபாய் பார்க்கும்போது. அப்துல் கலாம் வந்து செம பேட்ரியாட்டிக்காக ஃபீல் ஆகும். இவர் வந்து தக் லைஃபாக ஃபீல் ஆகும் ஃபுல்லாக. பாபா சூப்பராக இருக்கும், சரியான கேரக்டர். அவர் வந்து கிளாஸ் எடுப்பார் என்ன. அவர் வந்து ஃபுல்லாக தக் லைஃபாகவே இருக்குங்க. எப்போ பாரு அட்டாமிக் சயின்ஸா இன்னும் அசால்ட்டாக பேசிகிட்டு இருப்பாரு. நேரம் இங்கே வந்து ரஷ்யா போகிறது வராதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு டைப்பாக இருக்கும். ஸோ அதான் அதுவும் நீங்கள் பார்க்கலாம். அதுவும் பயங்கரமான சீரீஸ் தான். ஆனால் அதான் பார்ப்போம் இந்த ஃப்ரம் எப்படி முடியுதுன்றது பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் ராக்கெட் பாய்ஸை பற்றி கூட பெருசாக பேசலாம், விரிவாக பேசலாம். அதுக்கு சீசன் 1 அண்ட் சீசன் 2 பற்றி நம்ம திரும்பியும் ஒரு தடவை நீங்களும் அந்த அதுக்குள்ளே அதை பார்த்துட்டாலும் சூப்பர் தான். அந்த புத்தா இஸ் லாஃபிங் மேம் நல்லா இருக்கும். அட்டாமிக் ரிசர்ச். ஸோ பாம் பிளாஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, எப்படி அதெல்லாம் சூப்பராக இருக்கும்ல. வேற லெவல். ஓகேங்க. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி This is Ashwath signing off. Tata. எங்கடா ஹாஸ்டல ஹாஸ்டல வீஸ்டா அவ்வளோதானே. அப்படின்னா என்னதுடா? அப்படின்னா குட் பை. குட் பாயா? சரிங்க பாய்ங்க. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. என்ன ராமலிங்கம் ஆளைய பார்க்க முடியல. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.